Hello friends, welcome to JC once again. நம்ம இன்னைக்கு வேர்ட் குவிஸ் கேம்ல செகண்ட் பார்ட் 2ல இருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல பார்த்தோம், லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். பேசிக்காக கிளாஸ் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த கிளாஸ் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஐ ஹோப் நீங்களும் கிளியர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சீரியலைசபிள் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்துருப்போம். அண்ட் நம்ம பேசிக்காக நமக்கு தேவையான ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரிங், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி அண்ட் ஒரு ஆன்சர் ஸ்ட்ரிங் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நமக்கு இங்கே ஸோ அடுத்து இன்னொரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஷிஷாப் ஸ்கிரிப்ட் தான். கேம் மேனேஜர். ஓகே, கேம் மேனேஜர் ஸ்கிரிப்ட் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுடைய டோட்டல் கேம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலாம், என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குயிஸ் கேம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அரே லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அரே லிஸ்ட் அதாவது நம்ம அரே ஒரு பல்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு விதமான விதத்தில் நம்ம கிரியேட் பண்ணலாம். இதில் ஒன்று அரேஸ்னால் என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஷிஷாப் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டு okay, game manager. Okay, the shop. Okay, spelling. Okay, delete பண்ணிருங்க, ஏன்னா இது வந்து வேற C# ஸ்கிரிப்ட்ல ஓப்பன் ஆகல. C# ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம கேம் மேனேஜருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்ம்லேயே நம்ம வந்து பண்ணுவோம். கேம் GM போட்டு கேம் மேனேஜர். ஏன்னா அந்த கேம் மேனேஜர் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டான ஒரு நேம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போய் செட்டிங்ஸ் வேறு மெத்தட்ஸில் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் ஒரு ஆரோ லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஆரேவும் லிஸ்ட்டும் தனித்தனி. ஸோ நம்ம இந்த இதில் ரெண்டுமே கிரியேட் பண்ண போகிறோம். ஆரேவும் கிரியேட் பண்ண போகிறோம், லிஸ்ட்டும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பப்ளிக் நம்மளுடைய கிளாஸ் நேம் குயிஸ் கேம். குயிஸ் கேம்ஸ் அண்ட் அரே கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அண்ட் இதுக்கு நம்ம வைக்க போகிற நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஃபினிஷ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஒரு அரே லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் நம்ம ப்ரைவேட்டில் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், ப்ரைவேட். அண்ட் இது நம்ம ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ண போகிறோம். தென் ஒரு லிஸ்ட், ஏன்னா நம்ம லிஸ்ட்டை வந்து ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட் மூலிமா தான், ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ இன்ஃபார்ம் பண்ணேன். சப்போஸ் ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா அது வந்து அரேஸில் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கிறது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோன்னா அது லிஸ்ட்லேருந்து வெளியே எடுக்கிற மாதிரி. ஸோ ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வராமல் கடைசி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடுக்காக தான் நம்ம இதை வந்து ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம குயிஸ் கேம் சொல்லி டிக்ளேர் கொடுக்குறோம். லிஸ்ட்டும் நம்ம குயிஸ் கேமில் தான் எடுக்கிறோம். அண்ட் என்ன சொல்ல, நியூ கொஸ்டின்ஸ், நியூ கொஸ்டின். ஓகே, நியூ கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம ப்ரைவேட் ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி செகண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம். கரண்ட் கொஸ்டின்ஸ் தேவை நமக்கு. ஏன்னா கரண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் தான் நாம் வந்து அந்த ஆன்சர் பண்ண கொஸ்டின் கரண்ட் கொஸ்டினை ரிமூவ் பண்ணிவிட்டு லோடுக்கு நியூ கொஸ்டின் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீட் ஒன் கரண்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம குயிஸ் கேம்லேருந்து கரண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுவும் நம்மளுடைய அந்த குயிட் கேம் லிஸ்ட்டில் இருந்து வரும்போது நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பேசிக்ஸ் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ஸ். நம்ம இதை க்ரியேட் பண்ணியாச்சு. இனிமேல் நாம் க்ரியேட் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு மெத்தட்.
ஸோ என்ன மெத்தட் சொல்லி பார்த்தோம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து லோட் ஆகணும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து லோட் ஆகணும். பட் எப்போ லோட் ஆகணும்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கொஸ்டின்ஸில் பிளாங்காக இருந்தால், இல்லை நம்ம கொஸ்டினோட கவுண்ட் 0வாக இருந்தால் நமக்கு புது கொஸ்டின் லோட் ஆகிற மாதிரி நம்ம கவுண்ட் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த இஃப் போட்டுடுங்க, நியூ கொஸ்டின்ஸ். ஓகே, நியூ கொஸ்டின்ஸ் ஈக்குவல் டு நல். ஓகே, இப்போ லோடிங் கொஸ்டின் நல் இருந்தாலோ ஆர் நியூ கொஸ்டின் டாட் கவுண்ட் ஈக்குவல் டு 0. Suppose இந்த ரெண்டு கண்டிஷன் met ஆச்சுன்னா நியூ கொஸ்டின் equal to questions question dot இந்த இடத்துல நம்ம to list யூஸ் பண்ண போறோம். ஸோ to list நம்ம யூஸ் பண்ணணும்னா நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம using Unity engine dot link, sorry, லிங்க் வந்து நம்ம இதில் யூனிட்டி இன்ஜினில் வராது, நம்மளுடைய சிஸ்டத்தில் வரும். சாரி, சிஸ்டம் டாட் லிங்க். ஓகே, நம்ம இந்த லிங்க் மெத்தட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லிஸ்ட் யூஸ் பண்ண முடியும். நம்ம கீழே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏரே லிஸ்ட்டுக்கு வந்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன சிஸ்டம் டாட் கலெக்ஷனில் வந்துடும். பட் லிங்க் வந்து நமக்கு வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து அதை லிங்க் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போது டு லிஸ்ட், ஓகே, டு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் வரணும், என்னென்ன விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னா, நம்ம குயிஸ் கேம்ஸ் சொல்லி இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். குயிஸ் கேம் அதில் உள்ள ஃபுல் லிஸ்ட் வந்து இதில் வர மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். குயிஸ் கேம் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபினிஷ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய நியூ கொஸ்டின்ஸ் நல், அது ஒன்றுமே இல்லைனாலும், இல்லை நியூ கொஸ்டினோட கவுண்ட் 0வாக இருந்தாலும், நியூ கொஸ்டின் வந்து இந்த குயிஸ் கேம்லேருந்து ஏரே லிஸ்ட்லேருந்து லோட் ஆகிற மாதிரி நாம் இப்போது இந்த ஸ்கிரிப்டை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் நமக்கு ஸ்டார்டிங்லே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குயிஸில் கேம் லோட் ஆகும்போது எந்த கொஸ்டினும் இல்லைன்னா நமக்கு ஒரு புது கொஸ்டின் லோட் ஆகிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் கொஸ்டின் வரக்கூடாது. ஸோ நம்ம அப்டேட் மெத்தட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் delete it. and நம்ம யூஸ் பண்ண போகிறது void load random. ஓகே, load random question. ஓகே, ஸோ ரேண்டம் கொஸ்டின். ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுல வந்து ரேண்டம் கொஸ்டினாகவும் இருக்கணும், ப்ளஸ் புதுசாகவும் வரணும், ஏன்னா ரிப்பீட்டடும் வரக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ரேண்டம் கொஸ்டினுக்கு வந்து INT random question index equal to random dot range. random dot range நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ random dot range யூஸ் பண்ணதுக்கு நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷன். ஸோ எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும், ஸோ நம்மளுடைய 0 கவுண்டில் இருந்து அண்ட் மேக்ஸிமம், இது வந்து மினிமம் 0 அண்ட் மேக்ஸிமம் வந்து நியூ கொஸ்டின். ஸோ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் நியூ கொஸ்டின் டாட் லிஸ்ட். ஸோ நியூ கொஸ்டின் சொல்லி நம்ம இங்கேருந்து இப்போ ஏரேல எவ்வளோ கொஸ்டின் இருக்கோ அது அவ்வளோ நம்ம இந்த இதுக்கு கொண்டு வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம்.
just new comma new question dot count. So count யூஸ் பண்ணுங்க. ஸோ அதான் இன்டீஜரில் உங்களுக்கு வேல்யூவில் ஃப்ளோட்டில் வேல்யூ கொண்டு வரும். ஓகே, இப்போ நம்ம நியூ கொஸ்டின் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் ரேஞ்சில் இருந்து சப்போஸ் அந்த கொஸ்டின் லோட் ஆகலைன்னா ரேண்டமாக ஒரு கொஸ்டின் இதுக்குள்ளே 0லேருந்து மேக்ஸிமம் இப்போ 10 கொஸ்டின்ஸ்னா 0லேருந்து 10க்குள்ளே ரேண்டமாக ஒரு நம்பர் லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5, ஃபார் எக்ஸாம்பிள் 3, ஃபார் எக்ஸாம்பிள் 2. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அண்ட் கரண்ட் கொஸ்டினுக்கும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா கரண்ட் கொஸ்டின் வந்து என்ன, அது வந்து கரண்ட் கொஸ்டின் வந்து எங்கேருந்து எடுக்கணும். ஸோ கரண்ட் கொஸ்டின் ஈக்குவல் டு நியூ கொஸ்டின். நம்ம இப்போ மேலே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் நியூ கொஸ்டின்ஸ். அண்ட் அதுக்கு நேம் இந்த ரேண்டம் குவிஸ்ட் இண்டெக்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஓகே, ஃபினிஷ். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் முடிச்சாச்சு. ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுங்க பப்ளிக் குவிஸ் கேம் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனிசம். ஓகே, நம்ம இது ஜஸ்ட் நம்மளுடைய யூனிட்டி மேனேஜரில் நம்ம போட்டு பார்ப்போம். ஜஸ்ட் நம்மளுடைய கேம் மேனேஜர் அண்ட் நம்ம இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணுவோம் டில் எண்ட் ஆஃப் தி லோட். அண்ட் கேம் மேனேஜர் அண்ட் நம்மளுடைய ஜிஎம் ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம அதில் போடுவோம். ஸோ நம்ம இங்கே அதில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு இங்கே வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் சைஸ் கேட்கும். ஸோ கொஸ்டின் அண்ட் சைஸ் இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு 3 கொஸ்டின் என்ட்ரு பண்ணுறோம் அண்ட் என்டர். ஓகே, இப்போ நமக்கு வந்து 1 2 3 எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏரர்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சைடில் கிளிக் பண்ணால் நம்மளோட கொஸ்டின், நம்மளுடைய ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி அண்ட் ஆன்சர். ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் சேம் அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு கொஸ்டின் வைக்கலாம். வாட் இஸ் my age? For example 20, 21, 22, 23 and இது ஆன்சர் நம்ம என்னவா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 23 நம்மளோட கரெக்ட் ஆன்சர்னா நம்ம இந்த ஆன்சர் கிளிக் பண்ணணும். அண்ட் where are you? Okay, and இதுக்கு மும்பை, Tamil Nadu, Delhi and Kerala. Okay, let me select Tamil Nadu. Okay, Tamil Nadu. And your name, just simpler கேள்விகள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். your name John Nixon and Bhaskar and Abby and Suresh. ஓகே, அண்ட் இதுக்கு வந்து என்னோட நேம் நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஜான். ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் அண்ட் இது கொடுக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம அதை க்ரியேட் பண்ணலை நம்மளுடைய ஜிஎம் ஸ்கிரிப்டில். அதில் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்மளுடைய இதை இன்னும் அட்டாச் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டெஸ்ட்டு நம்ம எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த டெஸ்ட் இது கொஸ்டினுக்கான டெஸ்ட். ஸோ நம்ம இங்கே என்ட்ரி பண்ண இந்த கொஸ்டின்ஸ் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அட்டாச்மெண்ட் நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம இப்போ டெக்ஸ்ட் மெத்தட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிடணும். நம்மளோட ஸ்கிரிப்டில் போங்க அண்ட் நம்ம டெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணதுக்கு நம்ம யூஸிங் யுனைட்டி இன்ஜின் டாட் UI. ஓகே, UI சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக UI நமக்கு தேவைப்படும்.
ஓகே ஓகே இப்போ நம்மளுடைய இந்த நம்ம டெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளுடைய ஃபீல்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம குயிஸ் கேம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இங்கே சிஸ்டமில் சீரியலைசபிள் யூஸ் பண்ணோம். ஸோ சேம் மெத்தட் நம்ம எங்கேயும் சீரியலைசபிள் மெத்தடு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம் சீரியலைஸ்ட் ஸோ சீரியலைஸ் ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சீரியலைஸ் ஃபீல்டு நமக்கு பப்ளிக் டெக்ஸ்ட் option A. Okay, public text option A. Copy one and B, C, D. Paste பண்ணிச்சு. இது D, இது C, இது B, and இன்னொன்று public question text test. Okay, and one more final public text answer test. Okay, so இப்போ நம்ம ஒரு 6 ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஜிம் மேனேஜரில். ஸோ இந்த இடத்துல லோட் ஆகி வரும். நமக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸ்கிரிப்ட் லோட் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ நமக்கு அந்த கொஸ்டின் டெஸ்ட் இருக்குது, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் குயிக்லி அதை ட்ராக் பண்ணுறோம். கொஸ்டின் டெஸ்ட் எடுத்து நம்ம ஜஸ்ட் கொஸ்டின் டெஸ்ட் ஆப்ஷன் ஏ டெஸ்ட் எடுத்து ஆப்ஷன் ஏ டெஸ்ட், ஆப்ஷன் பி டெஸ்ட் எடுத்து ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி டெஸ்ட் எடுத்து ஆப்ஷன் சி, and option D text எடுத்து option D, and ஃபைனலாக நாம் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், கொஷின் அண்ட் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரை நம்ம கீழே கொண்டாடுறேன். ஓகே, வாட் இஸ் ஆன்சர் அது வந்து நமக்கு வந்து தெரியணும். ஸோ கேம் மேனேஜர் அண்ட் ஆன்சர் டெக்ஸ்ட் இப்போ ஆன்சர். ஓகே, ஸோ இப்போது மேக்ஸிமைஸ் ப்ளே. So இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம். ஜஸ்ட் see what's happening. Already game play ஆயாச்சு, but still we're not getting the output from the. Okay, so the reason என்னன்னா நாம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பட் நம்ம இன்னும் ஸ்டார்ட் இதில் மெத்தட்ஸ் நாம் இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் என்ன ஆகணும், அந்த டெக்ஸ்ட் என்ன ஆகணும், இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது. ஓகே, ஆல்ரெடி நம்ம இங்கே சீரியலைஸ்டு இங்கே பண்ணி வச்சுருக்கோம். அந்த இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். ஓகே, தட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அதை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.